வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் கவுண்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். இதோட ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தோம்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸில் இன்டரப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும். 8051ல் பல இன்டரப்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற எல்லா இன்டரப்ட்ஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும். அதுக்கு CLR-EA அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி நம்ம இன்டரப்ட்ஸ் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதாவது இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டரில் இருக்கிற EA பிட்டை கிளியர் பண்ணுறது மூலிமா இன்டரப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்பு 1. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கவுண்டரை பொறுத்த வரலும் நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குற கிளாக் பல்ஸை வச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குற கிளாக் பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டைம், அதாவது பார்த்திங்கன்னா கவுண்டர் 0க்கு 1 கவுண்டர் 1க்கு 1 இருக்கும். சரிங்களா? மொத்தம் 2 பின் இருக்குது. இந்த 2 பின்னுமே எங்கே இருக்கும் அப்படின்னா போர்ட் 3ல் 4th பின்னு 5th பின்னாக இருக்கும். பாருங்கள், போர்ட் 3யோட பின் டயக்ராம்ஸு, அது போர்ட் 3ல் இருக்கிற பின்னோட ஃபங்க்ஷன்ஸு, அதாவது T0 T1. பாருங்கள், போர்ட் 3ல் 4th பின்னு கவுண்டர் 0வோட கிளாக் பல்ஸ் கொடுக்குற பின்னு, போர்ட் 3ல் 5th பின்னு பார்த்திங்கன்னா கவுண்டர் 1ஓட கிளாக் பல்ஸ் கொடுக்குற பின்னு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு எந்த பின்னை பயன்படுத்துகிறோமோ அந்த பின்னை பார்த்தோம் நம்ம கண்டிப்பாக இன்புட்டாக செலக்ட் பண்ணணும். அப்போ போர்ட் 3ல் 5th பின்னு பார்த்தோம் அப்படின்னா டைமர் 1ஓட பின்னு. நான் இதை பார்த்தீங்கன்னா இன்புட்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ இன்புட்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமுங்களை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செட் பி அப்படிங்கிறது கொடுத்து அந்த பின்னை இன்புட்டாக மாற்றணும். அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா போர்ட் 3ல் 5th பின்னை நம்ம இன்புட் பின்னாக செட் பண்ணணும். அப்போ செட் பி P3.5 அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்படி கொடுக்குறது மூலிமா கவுண்டர் 1க்கு நம்ம எக்ஸ்டர்னல் கிளாக் பல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கவுண்டர் 1க்கு கிளாக் பல்ஸ் கொடுத்து ஃபங்க்ஷனை பண்ண வைக்கலாம். ஸோ அப்போ செட் பி போர்ட் 3ல் 5th பின் செட் பி P3.5 இதை பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கவுண்டரில் இனிஷியலாக நம்ம ஒரு லோடை பார்த்திங்கன்னா ஆஃபில் வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் கிளாக் பல்ஸ்க்கு அப்புறம் லோடை ஆன் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ அதுக்காக முதல்ல என்ன பண்ணால் லோடை ஆஃப் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லோடு கனெக்ட் பண்ணியிருக்கிற பின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ட் 1ல் 0 பின், ஏதாவது ஒரு பின்னை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுக்கு CLR-P10 கொடுத்தோம் அப்படின்னா அதாவது போர்ட் 1ல் 0 பின்னை நான் கிளியர் பண்ணுறப்ப லோடு ஆஃபில் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கவுண்டரோட மோட்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். 2 கவுண்டர் இருக்குது இல்லைங்களா, கவுண்டர் 0 கவுண்டர் 1. அதில் நம்ம கவுண்டர் 1 மோடு 1ல் இருக்கிற மாதிரி செயல்படுற மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ கவுண்டர் 0ல் என்ன பண்ணணும் அப்படின்னா 0 சேர்த்திக்கணும். எல்லாத்தையும் கவுண்டர் 0ல் இருக்கிற எல்லா பிட்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா 0 போட்டுக்கணும். கவுண்டர் 1ல் C/D பார் பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டராக பயன்படுத்துறதுனால அதுக்கு 1 கொடுக்கணும். கேட் சாஃப்ட்வேர் மூலிமா ஆன் பண்ணுறோம். அப்போ 0 கொடுத்துக்கிறோம். M1 M0, அதாவது நான் இங்கே மோடு 1 நான் பயன்படுத்த போகிறேன். அப்போ மோடு 1க்கு வேல்யூ என்ன அப்படின்னா பாருங்கள், M1 0 ஆகும், M0 பார்த்திங்கன்னா 1ஆகவும் இருந்ததுன்னா அப்போ மோடு 1 அது 16 பிட் கவுண்டராக செயல்படும். அப்போ மோடு பிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா M1க்கு 0 ஆகும், M0க்கு 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 16 பிட் கவுண்டர். அப்போ 0 1 இதோட மதிப்பு என்னது அப்படின்னா 5, இதோட மதிப்பு 0. பாருங்கள், அப்போ நம்ம டிமாட் ரெஜிஸ்டருக்கு 50ங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா கவுண்டர் 1 மோடு 1ல் செயல்படும். அப்போ மூவ் டிமாட் ஹேஸ் 50ங்கிறது கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா கவுண்டர் 1 மோடு 1ல் செயல்படும். சரிங்களா? ஹெக்ஸ் வேல்யூன்னு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 3வது ஸ்டெப்பு. அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவுண்டரோட இனிஷியல் மதிப்பை நம்ம கொடுக்கணும். நம்ம எத்தனை கிளாக் பல்ஸ்க்கு அப்புறம் லோடு ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ மோடு 1ல் 16 பிட் கவுண்டரு, இதோட அதிகபட்ச மதிப்பு FF, அதாவது ஹெக்ஸ் வேல்யூவில். இதே டெசிமல் வேலையில் பார்த்தோம் அப்படின்னா 65536 இதான் பார்த்திங்கன்னா டெசிமல் மதிப்பு. நம்ம ஒரு 10 கிளாக் பல்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா லோடை ஆன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணலாம். ஸோ அப்போ மேக்ஸிமம் மதிப்பு என்னது அப்படின்னா 65536 மைனஸ் இங்கே 10 கிளாக் பல்ஸுக்கு 10ன்னு கொடுத்துட்டு சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 65526ன்னு கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா டெசிமல் நம்பரு. இதை நம்ம ஹெக்ஸாவை மாற்றலாம். அப்போ கால்குலேட்டரில் பாருங்கள், ஹெக்ஸாவை நான் மாற்றுறேன். ஃபஸ்ட்டு டெசிமலில் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிறோம். 65526 ஈக்குவல் டு, இப்போ இது என்ன இருக்குது அப்படின்னா டெசிமலில் இருக்குது. இப்போ ஹெக்ஸாவை மாற்றுறதுக்கு ஹெக்ஸாங்கிறத ஹெக்ஸுங்கிறத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மதிப்பு கிடச்சிரும். அப்போ F6 இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ ஆஃப்
கவுண்டர் ரெஜிஸ்டர். அப்போ FFங்கிறது TH1க்கும் F6ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா TL1க்கும் நம்ம மூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம கவுண்டர் 1 நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ கவுண்டர் ரெஜிஸ்டருக்கு நம்ம இனிஷியல் மதிப்பு நம்ம கொடுக்கணும். அப்போ மூவ் TH1 கமா என்ன வேல்யூ வருது அப்படின்னா FF வருது, FF போட்டுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா TL1க்கு மூவ் பண்ணணும். மூவ் TL1 கமா ஹேஸ் F6, அதாவது லோயர் பைட்டோட வேல்யூ என்னது அப்படின்னா F6 கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணணும். கவுண்டரோட ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்கு, அதாவது இங்கே கவுண்டர் 1 யூஸ் பண்ணுறதுனால TF1ஓட ஃப்ளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம அதாவது பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவுண்டரை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ கவுண்டர் ஆன் பண்ணுறதுக்கு TR1 வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணணும். அப்போ செட் பி TR1 அப்படின்னு கொடுத்தோம்னா கவுண்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆன் ஆகுது. கவுண்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்க கவுண்டர் ரெஜிஸ்டரில் இருக்கிற மதிப்பு ஒன்று என்னாகும் அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே வரும். எப்போ கவுண்டர் ரெஜிஸ்டரோட மதிப்பு மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது இங்கே வந்து 16 பிட் டைமர் கவுண்டர், அதனால் FF ரீச் ஆகுதோ அப்போ என்னாகும் அப்படின்னா டைமர் ரெஜிஸ்டரோட மதிப்பு 0வாகவும் மாறிடும். அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் என்ன ஆயிரும் அப்படின்னா செட் ஆயிரும். அதாவது மேக்ஸிமம் மதிப்பை ரீச் ஆனதுக்கப்புறம் டைமர் ரெஜிஸ்டரோட மதிப்பு, அதாவது கவுண்டர் ரெஜிஸ்டரோட மதிப்பு 0 ஆகும். அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் என்ன ஆயிரும் அப்படின்னா செட் ஆயிரும். அப்போ அது வரலையுமே என்னாகும் அப்படின்னா இதே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் செட் ஆகலை அப்படின்னா இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து செக் பண்ணுறதுக்கு JNB F1 கமா இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகணும். இதே இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஜம்ப்புங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ எப்போ ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் செட் ஆகுதோ அப்போ அடுத்த லைன், அதாவது டைமர் வந்து அதாவது கவுண்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப் வந்துடும். அது வரலுமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன ஆகிட்டு இருக்கோம்னா ரன் ஆகும். அப்போ கவுண்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு கிளியர் TR1. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லோடை வந்து ஆன் பண்ணணும். முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லோடு ஆஃபில் வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ அந்த 10 கிளாக் பல்ஸ்க்கு அப்புறம் லோடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும். அப்போ லோடு ஆன் பண்ணுறதுக்கு செட் பி அந்த பின்னு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கிற பின்னு P1.0 அதை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் பண்ணிட்டோம். இப்போ ப்ரோக்ராம் முடியுது. இந்த இடத்துல ஜம்ப்பு ஹால்ட் போட்டுக்கலாம், அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராமு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப் கோடு எழுதலாம். சரிங்களா, பாருங்கள். செட் பி P3.4, அதாவது டைமர் 0, அதாவது கவுண்டர் 0 பயன்படுத்தணும் அப்படின்னா P3.4 பயன்படுத்தணும். டைமர் 1 பயன்படுத்தணும் அப்படின்னா அதாவது கவுண்டர் 1 பயன்படுத்தணும் அப்படின்னா P3.5 பயன்படுத்தணும். பாருங்கள், டிமாட் ரெஜிஸ்டருக்கு நம்ம 50ங்கிற மதிப்பு மூவ் பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா TH1க்கு வந்து பார்த்திங்கன்னா FFங்கிற மதிப்பை நம்ம மூவ் பண்ணணும். TL1க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா F6ங்கிற மதிப்பை நம்ம மூவ் பண்ணணும். சரிங்களா, நம்ம கவுண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் 1ங்கிற வேல்யூ நம்ம போட்டிருக்கோம். அதாவது TF1 TR1 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் கவுண்டர் 0 பயன்படுத்தணும் அப்படின்னா TH0 TL0 TR0 TF0 அது மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாமே கவுண்டர் 0ஓட ரெஜிஸ்டர் எடுத்து நம்ம அந்த இடத்துல போடணும். நம்ம லோடு வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 1ல் 0 பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ P1.0 இங்கேயும் P1.0 போடணும். சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப் கோட் கண்டுபிடிச்சி எழுதலாம். மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா CLR EA, அதாவது இன்டரப்ட் எனேபிளில் இருக்கிற EA பிட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் பண்ணணும். அப்போ CLR EAக்கு என்ன ஆப் கோடுங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், CLR பிட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதோட ஆப் கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா C2. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். மொதல் பைட்டில் C2ங்கிற வேல்யூ நம்ம போடணும். அப்போ பாருங்கள், மொதல் பைட்டில் நம்ம C2ங்கிறத போடணும். ரெண்டாவது பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா EAவோட பிட் அட்ரஸ் எழுதணும். ஸோ EA அப்படிங்கிற பிட்டு இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டரில் 7th பிட்டாக இருக்கும். அப்போ இந்த இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டரில் 7th பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிட் அட்ரஸ் AF. நம்ம AF போட்டுக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பி P3.5, செட் பி பிட் அட்ரஸ்ஸு. இதோட ஆப் கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா D2. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் D2ங்கிறது போட்டுக்கலாம். ரெண்டாவது பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா P3.5ஓட பிட் அட்ரஸ் எழுதணும். அதாவது போர்ட் 3ல் 5th பின்னோட பிட் அட்ரஸ்ஸு. பாருங்கள், போர்ட் 3ல் 5th பின்னோட பிட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா B5. அப்போ B5ங்கிறது நம்ம அங்கே போட்டுக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா CLR P1.0. CLRங்கிறது CLR பிட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இது வந்து C2. இது வந்து 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் C2 போட்டுக்கலாம். ரெண்டாவது பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா P1.0ஓட பிட் அட்ரஸ் 90. போர்ட் 1ல் 0 பின்னோட பிட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 90. அதை போட்டுடலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் TMOD, #50. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ்
டேட்டா அட்ரஸ் கமா ஹேஸ் டேட்டா அப்படிங்கிற ஆப்கோடு, அதோட ஆப்கோடு தான். இப்போ மூவ் டேட்டா அட்ரஸ் கமா ஹேஸ் டேட்டா, இதோட ஆப்கோடு என்னென்னு பார்க்கலாம். இதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா 75. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பைட் இருக்குது. மொதல் பைட்டில் 75ங்கிறத நம்ம போடணும். செகண்ட் பைட்டில் டிமார்ட் ரெஜிஸ்டரோட பைட் அட்ரஸ் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ டிமார்ட் ரெஜிஸ்டரோட பைட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 89. டிமார்ட் ரெஜிஸ்டரோட பைட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 89. அப்போ 89ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பைட்டில் நம்ம நோட் பண்ணணும். தேர்ட் பைட்டில் அந்த டேட்டாவை எடுத்து நோட் பண்ணணும். ஸோ தேர்ட் பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50. அந்த 50ங்கிறத எடுத்து நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் th1 கமா ஹேஸ் ff. இதுவும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். மூவ் டேட்டா அட்ரஸ் கமா ஹேஸ் டேட்டா 75ங்கிறது மொதல் பைட்டில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் பைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா th1ஓட பைட் அட்ரஸ் நோட் பண்ணணும். கவுண்டர் ரெஜிஸ்டர் 1, அதாவது கவுண்டர் ரெஜிஸ்டரில் th1 இருக்குது இல்லைங்களா, அதோட மதிப்பு, அதோட பைட் அட்ரஸ் எடுத்து நம்ம நோட் பண்ணணும். அப்போ 8D. அடுத்தது தேர்டு பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேட்டா ff அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் TL1 கமா ஹேஸ் F6. சேம் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். மூவ் டேட்டா அட்ரஸ் கமா ஹேஸ் டேட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா 75ங்கிறது மொதல் பைட்டில் போட்டுக்கணும். செகண்ட் பைட்டில் TL1ஓட அட்ரஸ் எழுதணும், பைட் அட்ரஸ்ஸு. அடுத்தது தேர்டு பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா F6ங்கிறது நம்ம போடணும். அப்போ தேர்ட் பைட்டில் நம்ம F6ங்கிறது நான் எழுதிக்கிறேன். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் CLR TF1 ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்கை கிளியர் பண்ணுறது. CLR அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா C2. TF1ஓட பிட் அட்ரஸ்ஸு, அதாவது டிகான் ரெஜிஸ்டரில் TF1 பிட்டு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பாருங்கள், TF1 அதோட பிட் அட்ரஸ் வந்து 8F போட்டுக்கலாம். டிகான் ரெஜிஸ்டரில் TF1 இருக்கும், அதோட பிட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 8F. அடுத்தது செட்பியோட ஆப்கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா D2. இது 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் D2ங்கிறத போட்டுக்கலாம். ரெண்டாவது பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா TR1ஓட பிட் அட்ரஸ் 8E, அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது JNP TF1 கமா, அதாவது செக் ரோல் லெவல், அதாவது பார்த்திங்கன்னா JNP பிட் அட்ரஸ் கமா கோட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதோட ஆப்கோடு 30. இது வந்து 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 போட்டுக்கலாம். செகண்ட் பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா TF1ஓட பிட் அட்ரஸ்ஸு, TF1ஓட பிட் அட்ரஸ் வந்து என்னது அப்படின்னா 8F. மூணாவது பைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஜம்ப் ஆகணுமோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி போடணும், பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் CLR TR1. அப்போ CLR அப்படிங்கிறதுக்கு C2ங்கிற ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா C2. TR1ஓட பிட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8E. அப்போ செகண்ட் பைட்டில் 8Eங்கிறது போட்டுக்கலாம். அடுத்தது செட்பி லோடு ஆன் பண்ணுறோம். அப்போ செட்பிங்கிற ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா D2. P1.0ஓட பிட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ட் 0ல் 0 பின் 90. அப்போ பிட் அட்ரஸ் வந்து பார்த்தோம்னா 90. போர்ட் 1ல் 0 பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட் அட்ரஸ் 90 போட்டுக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்ஜம்போட ஆப்கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 80. இது வந்து 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். 80 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் 80ங்கிறத போட்டுக்கலாம். இப்போ ஆப்கோடு எல்லாமே எழுதியாச்சு. பாருங்கள், இந்த இடத்துலையும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ அப்போ கண்டுபிடிச்சி எழுதுறது அப்படின்னா ஜம்ப் ஆகிறத வச்சு எழுதணும். அப்போ அதுக்கு நேராக FF போட்டுக்கணும். மேலே போச்சு அப்படின்னா ஒவ்வொரு மதிப்பாக கம்மி பண்ணணும். பாருங்கள், FE FD FC அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த செக் ரோல் ஓவருங்கிறது எங்கே ஜம்ப் ஆகுது அப்படின்னா FDக்கு நேராக ஜம்ப் ஆகுது. அப்போ FDங்கிறது அங்கே போட்டுக்கலாம். அதுமாதிரி இந்த இடத்துல நம்ம S ஜம்ப்பு ஸ்டாப்பு, அப்போ கேப் இந்த இடத்துல FF FE. அப்போ எங்கே ஜம்ப் ஆகுது அப்படின்னா FEங்கிறதுக்கு தான் ஜம்ப் ஆகுது. ஸோ அப்போ FEங்கிற வேல்யூ எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஆப்கோடு எல்லாமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ எழுதியாச்சு. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டில் ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸு 5000 நான் கொடுத்துருக்கேன். வரிசையாக நம்ம ஆப்கோட் டைப் பண்ணலாம். இப்போ கிட்ட ஆன் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு ST ஸ்பேஸ் 5000, ஸ்டார்டிங் அட்ரஸு 5000ங்கிறது கொடுத்து என்டர் அடிச்சுட்டு ஒவ்வொரு ஆப்கோட என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணலாம். 5000ல் C2, அடுத்து AF, அடுத்து D2, B5, வரிசையாக நம்ம டைப் பண்ணலாம். B5, C2, 90, 75, 89, 50, 75,
8D 8D FF 75 8B F6 C2 8F D2 8E 30 8F FD C2 8E D2 90 80 FE. அவ்வளோதான், டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரீசெட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கிளாக் கொடுக்குற பின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுண்டர் 1. கவுண்டர் 1ங்கன்னா P3.5ல் நம்ம கிளாக் பல்ஸ் கொடுப்போம். அப்போ P3.5ல் கிளாக் சிக்னல் கொடுக்கணும். அவுட்புட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லோடு போர்ட் 1ல் 0 பின்னு, போர்ட் 1ல் 0 பின்னு கனெக்ட் பண்ணணும். அப்போ அதில் லோடு கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ P3.5ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது T1 கவுண்டர் 1க்கு கிளாக் பல்ஸ் கொடுக்குற அந்த பின்னு கனெக்ட் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 2 ரெசிஸ்டன்ஸு, சரிங்களா. 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, 330 ஓம்ஸ் ஒன்று, சரிங்களா. இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக பயன்படுத்துகிற ஒரு சுவிட்ச், பூஸ்ட் சுவிட்ச் ஒன்று பயன்படுத்திக்கலாம். பூஸ்ட் சுவிட்ச் நான் ஒன்று வச்சுக்கிறேன், கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இப்போ சர்க்யூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போர்ட் 3ல் 5th பின்னு, கிரவுண்டு, விசிசி, அப்புறம் போர்ட் 1ல் 0 பின்னு, இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ பாசிட்டிவ் சப்ளை வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போர்ட் 3ல் 5th பின்னுக்கு நம்ம கொடுக்கணும். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பின் டயக்ராமில் இருக்கிற மாதிரி பாருங்கள். இது ஃபஸ்ட் பின்னு, வரிசையாக வந்து இந்த பக்கம் இருக்கிறது 20, 21லேருந்து 40. இப்போ விசிசிங்கிறது 40வது பின்லேருந்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ 40வது பின்லேருந்து நம்ம விசிசி எடுத்துக்கலாம். ஸோ இது 40வது பின்னு. அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விசிசி எடுத்து கொடுத்து அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் சுவிட்சுக்கு போகிற மாதிரி பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1.5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டு சுவிட்சோட ஒரு எண்டுக்கு கொடுக்கணும். அதே P3.5க்கும் போகணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் 1.5K வந்து எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணுறேன். பாசிட்டிவ்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஸ்ட் சுவிட்சோட ஒரு பின்னுக்கும் நம்ம போகணும். கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் ஆகிருக்கிற அந்த பூஸ்ட் சுவிட்சும் அந்த ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த பின்லேருந்து P3.5க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். P3.5 எடுத்து கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் P3.5க்கு எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், P3.5ங்கிறது 15வது பின்னு, 11, 12, 13, 14, 15 கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதாவது 15வது பின்னு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பின்னு, போர்ட் 1ல் 0 பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பின்னு. அடுத்தது இந்த பூஸ்ட் சுவிட்சோட இன்னொரு பட்டன் வந்து இன்னொரு பின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கிரவுண்டுங்கிறது 20வது பின்னு, 20வது பின்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம பூஸ்ட் சுவிட்சோட இன்னொரு பின்னுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ கிளாக் சிக்னல் இது வழியாக நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம லோடு செக் பண்ணலாம். லோடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் பின்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 330 ஓம்ஸ் போட்டு எல்இடியோட ஆனோட் டெர்மினலோட கனெக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் பின்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒயர் எடுக்கிறேன், கனெக்ட் பண்ணியாச்சு. அங்கேருந்து எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 330 ஓம்ஸ் போட்டுறேன். 330 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போடணும். 330 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நான் அதில் கனெக்ட் பண்ணுறேன். அந்த 330 ஓம்ஸோட இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி எல்இடியோட ஆனோட் டெர்மினல், சரிங்களா,
எல்இடியோட ஆனோட் டெர்மினலோட கனெக்ட் பண்ணணும். பாருங்கள் எல்இடி நான் இங்கே இந்த எல்இடி எடுத்திருக்கேன். ஸோ ரெட் கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு, பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு. அப்படின்னா ரெட்டு அதில் கனெக்ட் பண்ணிடுறேன். கேத்தோடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். கிரவுண்டோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிடலாம். கேத்தோடு கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கோ ஸ்பேஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் 5000 கொடுத்து என்டர் அடிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்இடி இனிஷியலாக எப்படி இருக்குது அப்படின்னா அந்த லோடு வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ அந்த புஷ் சுவிட்ச் வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாக் பல்ஸ் கொடுப்போம். கிளாக் பல்ஸ் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம் ரெஜிஸ்டரோட மதிப்பு என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் 10 கிளாக் பல்ஸ் வந்தவொடனே என்ன ஆகும் அப்படின்னா எல்இடி என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆயிரும். அப்போ லோடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆன் ஆயிடுச்சு. அதாவது கவுண்டர் ரெஜிஸ்டரோட மதிப்பு ஒவ்வொரு கிளாக் பல்ஸாக வரப்பையும் கவுண்டர் ரெஜிஸ்டரோட மதிப்பு 1 அதிகரிக்கும். கவுண்டர் ரெஜிஸ்டரோட மதிப்பு மேக்ஸிமம் மதிப்பு அடைஞ்ச உடனே கவுண்டரோட ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் என்ன ஆயிரும் அப்படின்னா செட் ஆகும். செட் ஆன உடனே நம்ம லோடை வந்து ஆன் பண்ணுறோம். லோடு வந்து ஆன் ஆயிடுச்சு. இதை வந்து திருப்பி நான் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்இடி எரிஞ்சிகிட்ருக்கு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு 5000 கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா எல்இடி ஆஃப் ஆயிடுது. இப்போ நான் ஒவ்வொரு கிளாக் பல்ஸும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். 10 கிளாக் பல்ஸ் வந்தவுடனே என்ன ஆகும் அப்படின்னா எல்இடி ஆன் ஆயிரும். பாருங்கள் கொடுக்குறேன், கிளாக் பல்ஸ் வரிசையாக கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். எல்இடி ஆன் ஆயிடுச்சு. அப்போ 10 கிளாக் பல்ஸ் வந்த உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா ஆன் ஆகும். அதனால் இங்கே எல்இடி ஆன் ஆயிடுச்சு. அடுத்து ப்ரோக்ராமில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது கவுண்டர் ரெஜிஸ்டருக்கு கொடுத்த மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் மாற்றலாம். அதாவது கவுண்டிங் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறோம். அதாவது 10 கிளாக் பல்ஸ் வந்ததுன்னா ஆன் ஆகிற மாதிரி கொடுத்தோம். இப்போ கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் பாருங்கள். TH1க்கு FFும் TL1க்கு F6 இருந்தது. இப்போ F6 நான் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக FD அப்படிங்கிற வேல்யூ நான் போடுறேன். FDங்கிற வேல்யூ போடுறப்ப நம்ம குறைவான கிளாக் பல்ஸ் கொடுத்தாவே என்ன ஆயிரும் அப்படின்னா ஆன் ஆகும். பாருங்கள் FD போட்டு என்டர் அடிச்சிட்டேன். இப்போ ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கோ ஸ்பேஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் 5000 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட்டிங்னு வருது. லோடு ஆஃபில் இருக்குது. கிளாக் பல்ஸ் 2 கிளாக் பல்ஸ் கொடுத்தோடனே லோடு வந்து ஆன் ஆகும். பாருங்கள் லோடு ஆன் ஆயிடுச்சு. அதாவது நம்ம கவுண்டர் 0வை பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா போர்ட் 3.4ல் கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது டைமர், அதாவது கவுண்டர் 0வோட ரெஜிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். TH0, TL0, TF0, TR0வை பயன்படுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிமோட் ரெஜிஸ்டரை பயன்படுத்தி வேறு மோட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.